ஏசாயா 53:12 அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார் என்று சொல்கிறது. இந்த வசனமும் பிதா கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிற வசனமாக இருக்கின்றது. கிறிஸ்து தாமே மனமுவந்து தன் ஆத்துமாவை சிலுவை மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறார் என்பதைத்தான் மரணத்தில் ஊற்றினார் என்று சொல்லப்படுகிறது. சரீரம் முழுவதும் உருவளிக்கப்பட்டு கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் சிந்தி லூக்கா 23:46 படி பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கின்றேன் என்று சொல்லி தன்னுடைய ஆவியை ஜீவனை அவர் விட்டார். மிருக ஜீவன்களின் உள்பகுதிகளான சிறுநீரகம், கல்லீரல், கொழுப்பு பலிபீடத்தில் அக்கினியில் தகனிக்கப்படுகிறது. இதற்கு ஒப்பாக கிறிஸ்துவின் உள்ளான ஆத்மா தேவனுடைய கோபாக்கினை அக்கினி பாதாளத்திற்குள்ளும் இறங்கியது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். ஆனால் மனுக்குலத்தின் பாவம் அனைத்தையும் கிறிஸ்து தாமே தன்னை ஒப்பு கொடுத்தபடியினால் அவருடைய ஆத்மா அக்கினிக்குள், பாதாள அக்கினிக்குள் இறங்கியது. இப்படி தன் சரீரம், இரத்தம், ஆவி, ஆத்மா அனைத்தையும் கிறிஸ்து ஒப்பு கொடுத்தபடியினாலே அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார் என்று இந்த வசனம் சொல்கிறது. தொடர்ந்து அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு என்ற வருகிறது. எபிரேய மொழியின் அர்த்தத்தின்படி தன்னை பாவிகளில் ஒருவராக கணக்கிடப்பட கிறிஸ்துவே தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று இது பொருள்படுகிறது. ஏசாயாவின் இந்த தீர்க்க தரிசனத்தை கிறிஸ்து மேற்கோள் காட்டி லூக்கா 22:37 அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்று எழுதியிருக்கிற வாக்கியம் என்னிடத்தில் நிறைவேற வேண்டியதென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னை பற்றிய காரியங்கள் முடிவு பெறும் காலம் வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார் என்று அந்த வசனம் கிறிஸ்துவே சொல்வதாக உள்ளது. கிறிஸ்து பிறப்பில் ஒரு வேசி பிள்ளையாக கருதப்பட்டார். வளர்ப்பில் ஏழை தச்சனுடைய மகனாக காணப்பட்டார். அவரது ஊழியத்தில் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூல் மூலம் அற்புதங்கள் செய்பவர் என்று வேத பாரகரால் அவர் இடித்து உரைக்கப்பட்டார். பண்டிகை நாளில் விடுவிக்கப்பட்ட, கலகத்திலேயும் கொலைபாதகத்திலேயும் காவலில் வைக்கப்பட்ட பரபாஸ் என்பவனை விட கொடிய குற்றவாளி என்று கிறிஸ்துவை யூதர்கள் அடையாளம் காட்டி சுட்டி காட்டப்பட்டவராக இருந்தார். கல்வாரி சிகரத்தில் இரு கள்வர் நடுவே அமைக்கப்பட்ட கோர சிலுவையில் தொங்கவிடப்பட்டார். எனவே அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்பதைத்தான் இந்த சொற்கள் குறிக்கின்றது. தேவனுடைய அபிஷேக அவதாரம் என்று அடையாளப்படுத்துகிற ஒரு ஒளிவட்டமோ அல்லது தெய்வீக தோற்றமோ அவர் மேல் இல்லை. எனவேதான் ஏசாயா 54:12 கிறிஸ்து அக்கிரமக்காரரில் ஒருவனாக கணக்கிடப்பட்டார் என்று பிதாவே சான்று பகர்கிறார். ஏசாயா 53:12 சொல்லுகிறது. தொடர்ந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டார் என்று அங்கே சொல்லப்படுகிறது. இந்த வசனத்திலே இதற்கு முன் காணப்படுகிற வினை சொற்களாகிய மரணத்தில் ஊற்றி, அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு, பாவத்தை தாமே சுமந்து என்ற இந்த வினைச்சொற்கள் எல்லாம் கடந்த கால, அதாவது பாஸ்ட் டென்ஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டத நிமித்தம் அப்படின்னு வரும்பொழுது அது தொடர் நிகழ்காலம் அல்லது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கின்றது. எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர், அதாவது இயேசு, தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அதன்படி கிறிஸ்து சிலுவை மரணத்தின் அவமானத்தை சகித்து அதற்கு பின் தான் பெற்றுக்கொள்ளப் போகிற ஆவிக்குரிய வம்சத்தை நினைத்து அதன் நிமித்தம் சந்தோஷப்பட்டார். அது மாத்திரமல்ல, உயிர்த்தெழுந்து 40 நாள் அநேக திருஷ்டாந்தங்களினாலே தம்மை அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்தி அவர்களை திடப்படுத்தினார். பின்பு அவர் உயர 40வது நாள் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ரோமர் 8:34 சொல்லுகிறது, கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. எனவே கிறிஸ்து தொடர்ந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டுதல் செல்வதை இந்த பகுதி சொல்லுகின்றது. அந்த கடைசி இரவில் தன் சீஷர்களிடம்
கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை என்று சொல்லி அவர்களை மறுபடியுமாக பலப்படுத்துகிறார். சீஷர்களிடம் மாத்திரமல்ல, அந்த சீஷர்கள் மூலம் உலகமெங்கும் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷத்தை கேட்டு சுவிசேஷத்தை விசுவாசிக்கிற உங்களையும் என்னையும் கூட அதே கடைசி இறைவில் கிறிஸ்து நினைவு கூர்ந்து யோவான் 17வது அதிகாரம் 20வது வசனம் சொல்கிறபடி, நான் இவர்களுக்காக, அதாவது சீஷர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதுமல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன் என்று அவர் பிதாவை நோக்கி அந்த கடைசி இரவிலே தன் சீஷர்களுடன் சேர்ந்து அவர் வேண்டுதல் செய்கிறதை நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, கோர சிலுவையின் கொடூர வேதனையின் மத்தியிலும் தன்னை அடுத்து நொறுக்கி பரியாசம் பண்ணி சிலுவையில் அறைந்தவர்களுக்காகவும் கூட, ஏன் உங்களுக்காகவும் எனக்காகவும் கூட லூக்கா 23:34 சொல்கிறபடி, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று வேண்டுதல் செய்தார். இப்படியாக அவர் அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டத நிமித்தம் என்று ஏசாயா 53:12 சொல்லுகிறது.